ஹாய், குட் ஆஃப்டர்நூன் மக்களே. நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி வந்து இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அது இப்போ தான் டெலிவரி வந்தது. நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் நான் எப்பவுமே வாங்குவேன். அவங்ககிட்ட நல்ல குவாலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஐ ஷோ த கலர்ஸ் ஒன் பை ஒன் காமிக்கிறேன். ஓகேங்களா, ஒன் பை ஒன் காமிக்கிறேன். இப்போதாம்மா போட்டேன் ஹீட்டரை. என்னோட சைஸ் வந்து 2'6". சில டைம் வந்து நான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்கிட்டையும், நான் வந்து இங்கே வேலுச்சேரியில் ஒரு ஷாப் இருக்குது, ஜாஸ், அங்கே வாங்குவேன். பட் இந்த கடை வந்து எனக்கு ஒரு ஃபேவரட்டான கடை. ஸோ என்ன கலர்ஸ்லாம் வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன். ஓகேவா, கலர்ஸ்லாம் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பிரிச்சிடலாம். மல்டி கலர்ஸில் அவங்களே லைக் செலக்ட் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி பேஸ்டல் கலர்ஸ், டார்க் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அதில் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து வைன் கலர், இது வந்து மரூன் வைனு, அப்புறம் இது வந்து மாம்பழ கலர். நல்லா இருக்குல்ல இது. இது வந்து பீகாக் கிரீன் இந்த கலர். பேக்கேஜ் நல்லா வரும். இந்த பாக்ஸும் அவங்களே கொடுத்துருவாங்க, இந்த பேங்கிள் பாக்ஸும் அவங்களே கொடுத்துருவாங்க. நான் வந்து ரெயின் ட்ராப் வந்து ஃபஸ்ட்டு கடையிலலாம் வரவே இல்லை, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான் இப்போ எல்லாருமே ப்ரீமியம் குவாலிட்டி அப்படின்லாம் சொல்லி ஒன்று சேல் பண்ணுறாங்க. பட் இவங்க கிட்ட வந்து ரொம்ப வருஷமாக அப்போவே வந்துச்சு. இது வந்து டார்க் க்ரீன். இது வந்து ஆரஞ்சு, ஃபேண்டா ஆரஞ்சு மாதிரி, ஃபேண்டா ஆரஞ்சு கலர். இதெல்லாம் குப்பை. இங்கே சென்னையில் நல்ல மழை. அங்கே மழையா என்ன எல்லாரும்? இங்கெல்லாம் நல்ல மழை. இது வந்து ஒரு பேஸ்டல் கிரீன். நான் உங்களுக்கு மேட்ச் பண்ணி காமிக்கிறேன் பேங்கிள்ஸை. இது பார்க்கும்போது இப்படி இருக்குல்ல, ஐ வில் மேட்ச் அண்ட் ஷோ டு யூ எல்லாருக்கும். இது வந்து இட்ஸ் அ ரெட் கலர். ரெட், ரொம்ப அழகான ரெட்டுங்க. இதுதான் இவங்க கிட்ட வந்து கலர்ஸ் வில் பி லைக், நான் வந்து 2'6" என்னோட சைஸு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சைஸ் தெரியல. ஐயோ, இது சில டைம் வந்து இதுதான் எனக்கு ப்ராப்ளம்ங்க. இந்த பேங்கிள் வந்து உள்ளே குத்துது. போயிடுச்சு. கொஞ்சம் நான் வந்து வளையல் வந்து சின்னதாக தான் போடுவேங்க. எல்லாரும் வந்து கொஞ்சம் லூஸாக போடுவீங்கள்ல. எனக்கு வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். பட் இப்படி போட்டால் தான் எனக்கு பிடிக்கும். நீங்கள் லூஸாக வேணால் லூஸாக 2'2", 2'4", 2'6", 2'8" எக்ஸல் சைஸ்லாம் கூட இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ தான் நம்மளுக்கு வளையல் போடும்போது அழகாக இருக்கும். அது ஒட்டி இருக்கணும். எனக்கு அதை ஒட்டி இருந்தால் தான் பிடிக்கும். சில பேர் லூஸாக போடுவீங்க, எனக்கு இப்படி இருந்தால் பிடிக்கும். லோஷன் தடவி போட்டுக்கோங்க. அப்புறம் இன்னும் வேறு என்ன கலர்ஸ் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது? எல்லா பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன்னா இன்னும் 2 பாக்ஸ் இருக்குது. இது வந்து அவங்களோட சைட்டில் எப்படின்னா பேர் பண்ணி வச்சுருப்பாங்க.
மல்டிபிள் கலர்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது அந்த மாதிரி. அப்புறம் வளகாப்பு பேங்கிள்ஸில் கூட நிறைய இருக்குங்க எங்ககிட்ட. இது வந்து கோல்டன் கலர். இதெல்லாம் எங்கிட்ட கிடையவே கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் எல்லா கலர்ஸும் சேர்த்து வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குல்ல? இந்த சவுண்டே ஒரு 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 சூதிங்கான சவுண்டுங்க. நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு சூதிங்கான சவுண்ட் இதெல்லாம். அப்புறம் ஒரு மல்டி கலர்ஸ். இதை நான் எப்படி மேஷ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லாரும் பண்ணுவீங்க, பட் இப்படி ஒரு டைம் மேட்ச் பண்ணி பாருங்க. சி, எவ்ரி ஒன் ஹேஸ் ஒரு யூனிக் டேலண்ட்டு தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இது இருக்கும். அந்த டேஸ்ட் படி இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து மல்டிபிள் கலர். இது வந்து இந்த கலர் சொல்லுவாங்க, என்னது மல்டி கலர். இந்த பேங்கிள் எல்லா சாரிக்கும் மேட்ச் ஆகும். நான் எல்லாத்தையுமே இப்படி பிரித்து வைக்கிறேன் கவர்லேருந்து. ஸோ தட் இதில் போட்டு வச்சிடலாம். வேணுமா இதெல்லாம் எடுத்துருங்க. அப்படியே டஸ்ட்பின் எடுத்துட்டு வாங்க. எல்லா பேங்கிள்ஸ் எடுத்துட்டேன். இப்போ நான் மேட்ச் பண்ணுறேன். இப்போ வந்து லைக் நீங்கள் வந்து ஒரு என்ன கலர் சாரி, ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் வேரிங் ஒரு பிங்க் சாரி கட்ட போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? பிங்க் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க்குக்கு வந்து யூ ஷுட் வேர் லைட் கலர்ஸ் வரணும், இல்லை பிங்க்கோட ஷேடோடு இருக்கணும். பிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வைனும் பிங்க்கோட இதுதான், சரிங்களா? ஸோ இந்த வைன் கலர் எடுத்துக்கோங்க, ஒரு 4 எடுத்துக்கோங்க வைன் கலரில். அண்ட் சில்க் சாரின்னு வச்சுக்கோங்க. பிங்க்குக்கு வந்து இந்த க்ரீன் செட் ஆகும், ஓகேங்களா? இந்த க்ரீனு, ஓகே. அண்ட் தென் கோல்டில் ஒரு 4 எடுத்துக்கோங்க, ஓகேவா? இது வந்து பிங்க்கோட ஃபேமிலி. இது கோல்டு கூட செட் ஆக. யூ டேக் திஸ், ஓகேங்களா? இது ஓகே, இப்படி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஒரு ஆரஞ்சு வந்து 1 இல்லை 2 நடுவில் மிக்ஸ் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் பார்டரோட கலர்ஸ், சாரியோட பார்டர் கலர்ஸ் என்னவோ அதுவும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒரு ஆரஞ்சு போடுங்க இதுக்குள்ளே. ஆரஞ்சு அண்ட் மாம்பழ கலர் ஒன்று எங்கே போட்டிருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து 3 வந்து அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 3க்கு நடுவில் வந்து யூ கேன் புட் 1 கலர். ஸோ யூ கேன் ட்ரை அ மல்டி கலர் பேங்கிள்ஸ் வந்து அந்த 3க்கு சென்டரில் 2 போட்டுக்கோங்க, ஓகேவா? அண்ட் மேபி இது இன்னும் கூட செட் ஆகலை. ஸோ மேபி இப்படி போட்டுக்கோங்க, ஓகே.
உங்களோட மைண்ட் தான், லைக் ஹவ் யூ புட் யுவர் பேங்கிள்ஸ் அப்படிங்கிறது நீங்கள். பட் ஆனால் போடும்போது அழகாக இருக்கணும். இப்போ பாருங்கள், திஸ் இஸ் லைக் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் கையில் போட்டு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. வளையல் போடும்போது இந்த இடத்த வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, நெம்பிக்கோங்க. லூஸாக போடுறீங்க அப்படின்னா ஓகே, பட் என்ன மாதிரி டைட்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த இடத்த பிடிச்சிட்டு வளையல் போடுங்க. டார்க் கலர்ஸோட எப்பவுமே பேஸ்டல் கலர் மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் டார்க் கலர் சாரி கட்டுறீங்க அப்படின்னா டார்க் கலர் பேங்கிள்ஸ் போட்டுக்கோங்க, இல்லை மேட்சிங்காக. இப்போ பாருங்களேன், இது எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த பேங்கிள். இது பார்க்கும்போதே இட்ஸ் வெரி ப்ரிட்டி இல்லை? தட்ஸ் ஆல் மக்களே. ஸோ இப்படி தான் நம்ம இஷ்டம் தான். ஏன்னா என்னோடய ஃபேவரட் கலர் பார்த்தீங்கன்னா இதுதான். இட்ஸ் ரெட். அது ரொம்ப அழகான ரெட் கலரில் பார்க்கவே அழகாக இருக்கு இல்லைங்க. கண்ணாடி வளையல் மனசு அப்படியே ஒரு மாதிரி சூதிங்காக பண்ணுற ஒரு கண்ணாடி வளையல். பாய் மக்களே, see you in another vlog. Okay, bye bye.